பல்சர் பைக்கில் வந்து ஒருத்தரோட ஆவி போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். மனநல பாதிக்கப்பட்டவங்க எடுத்த மாதிரி இந்த படம் இதெல்லாம் ஒரு படமாக படம் நல்லா இருந்ததுங்க. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்ததுக்கு எனக்கு படம் நல்லாவே இருந்த மாதிரி. லப்பர் வந்து படம் பார்த்து தினேஷ் மேல ஒரு மரியாதை வந்து கால் குப்புற மாதிரி இந்த படம் இதெல்லாம் ஏன்டா எடுத்துருங்க இந்த மாதிரி படத்தை அது வெறும் அட்டை கத்தி கத்தி கூட இந்த கலை ஒண்ணுமே புரியல பிரதர். சக்தி ஆதிரி சீரியல் மாதிரி இருக்கு பிரதர். இந்த படம் ஊட்டி இதோட வேஸ்ட். எனக்கு தான் லாஸ் ஆஃப் இந்த மாதிரி படம் டேரக்டர் அசுத்தமா கேட்கணும்னு நான் என்ன நினைச்சிட்டு போனா படம் எடுக்கிறாங்க. ஆடியன்ஸ் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படத்தை எப்படி மொத்தமே இந்த ஸ்கிரீன்ல 10 பேர் தான் இருந்தோம். 10 பேர் 2 பேர் பார்த்துட்டே போயிட்டாங்க. ஆஃப்டர் இன்டர்வல் யாருமே இல்லை. நாங்க ஏதோ காசு கொடுத்து வந்தமே பேச முடியாது. நாங்க இருந்து பார்த்தோம். சுத்தமா நல்லா இல்லை பல்சர் ஒரு கான்செப்ட். பல்சர் வச்சா நீ என்ன பொல்லாதவன் டைரக்டரா, நீ வெற்றிமாறனா, நீ இந்த டைரக்டர் நல்ல கேள்வி நேர்ல மாட்டினாருன்னா வெரி சாரி. சுத்தமான டைரக்ஷன் இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டேங்குது பாரு. லடிக்கே இல்லாத வாழ்க்கை வேஸ்ட்ரா. ஏங்க ப்ரொஃபைல் போட்டோ ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கே எனக்கு டைம் பத்தலைங்க. அவர் சொல்லுவார் காட்டி அவருன்னு சொல்லுங்க. சுத்தமா எனக்கு புரியல எதுக்கு இந்த படம். ஜல்லிக்கட்டு வருது, பல்சர் கான்செப்ட், கருப்பு பல்சர்ன்றாங்க. என்ன இருக்கு தனுஷ் நினைப்பு அவருக்கு மனசுல. பல்சர்ல வந்து ஃபுல்லாவே போடுதாங்க. பல்சர்மா நல்லா இல்ல. பல்சர்ல தான் பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டிட்டாங்க. பல்சர்ல பேய் இருக்கு. பல்சர்ல தான் பிரதர் பேய் இருக்கு. எனக்கு தலை தான் பிரதர் வலிக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்றது கூட வாயில வார்த்தை வரல. வேணா பிரதர் சுத்தமா நல்லா இல்ல. பார்த்தவங்களை கேளுங்க. 8 பேர் வந்தாங்கல்ல, நான் ஒரு ஆள். அதனால பார்க்க வந்தோம். சுத்தமா நல்லா இல்ல. கான்செப்டே இல்ல, ஸ்டோரிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, காமெடி இல்ல, எதுவுமே இல்ல. ஏன் இந்த மாதிரி அவர் செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு தெரியல. மனநல பாதிக்கப்பட்டவங்க எடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் படம் எடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த கருப்பு பல்சர். எல்லாம் தரமா இருக்கு. என்ன சொல்றது, இவர் வந்து காஞ்சனா 3க்கே டஃப் கொடுத்திருக்காரு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். கான்செப்ட் சொல்றீங்களா? சீன் வைஸ் சீன் ஏங்க சீரியல் மாதிரி இருக்கு. சீரியல் கூட ஒரு பார்க்கலாம். இது பாதி வெப் சீரிஸ், பாதி ஆதிரை சீரியல். என்ன சொல்றதுன்னு புரியல. அவர் என்ன நினைச்சு எடுத்தாருன்னு தெரியல. எவ்வளவு நஷ்டம் இது. பின்னாடி இதுக்கு பின்னாடி எத்தனை டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி அலட்சியமா ஒரு படம் எடுக்கிறீங்க? செகண்ட் ஹீரோ பண்ணிடலாம் போல. காஞ்சனா 2, 3 நினைச்சிட்டு எடுத்துட்டாங்களா தெரியல. அதுக்கு ஏதாவது லாஜிக்கா வச்சுக்காங்க. லாஜிக்கா அதுதான் ஒரு இறந்து போற ஆவி வந்து அது உள்ள வரா மாதிரி காட்டுறாங்க. செட் ஆகல. பல்சர் பைக்கில் வந்து ஒருத்தரோட ஆவி போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். காமெடிலாம் உள்ள இருக்கா? காமெடி நல்லா தான் இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்ட் கேரக்டர். மியூசிக் வந்து ஸ்டோரி 2 பாட்டு தான் இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா நடிச்சு. இது அவர் தாண்டி வேற யாரு? வேற மன்சூரன் ஓகேங்க. அவங்க நல்லா வில்லன் கேரக்டர் அவருக்கு அந்த காமெடி மாதிரி காமெடி தான். அவர் வில்லன் வேற நல்லா இருந்துச்சு. ஹாரர் எஃபெக்டா இருக்கா? ஓகேங்க. அவ்வளோ பயமாலாம் இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம். உள்ள பாக்குற இன்ட்ரெஸ்ட் உள்ள நான் வச்சிருக்காங்களா? ஒரு தடவை பார்க்கலாம். பிடிச்ச சீன் ஏதாவது இருக்கா அந்த படம்? அப்படி ஒன்றும் இல்லை. கடைசியில் அந்த ஜல்லிக்கட்டு அந்த ஃபைட் மாதிரி காட்டுறாங்க. அது போர் அடிக்குது மாதிரி சீன். போரிங்னா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் எண்ட் வரைக்கும் போனது தெரியல. தம்பி என் ஆளுகிட்ட சின்ன டவுட் இருந்துச்சு. இப்போ அது கன்ஃபார்ம் ஆச்சுடா. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உசுரோட இருக்கதே பெரிய விஷயமாப்பா. படம் நல்லா இருந்ததுங்க. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்ததுக்கு எனக்கு படம் நல்லாவே இந்த மாதிரி தான் தோணுச்சு. என்ன மாதிரி கதை எப்படி என்ன சொல்ல வராங்க? கதை நான் சொல்ல மாட்டேன், நான் ஸ்பாயில் பண்ண வரல. பட் மாரல், அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு, அது வந்து அந்த கருப்பு பல்சருக்குள்ள அந்த தப்பு எப்படி போயிடுது, அப்புறம் அது எப்படி வெளியில் வந்து அவங்கள எப்படி அந்த நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அவங்கள வந்து அது சரி பண்ணும். ஸோ அது வந்து ஏற்ற மாதிரி. ஓகே, நயன்தாரா பல்சர்னு வச்சுருக்காங்களே, என்ன சம்பந்தம் அதுக்கு? கருப்பு பல்சர் அந்த படத்தோட மெயின் கேரக்டர். அவர் தான் என்ன சொல்லுவாங்க. ஹாரர் நல்லா இருக்கா? ஹாரரே கிடையாது, அது பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. பட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்கல்ல, அது கருப்பு பல்சருக்குள்ள ஒரு ஸ்பிரிட். அது வந்து அநியாயத்தை வந்து தட்டி கேட்குறேன். யாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு? ஆக்டிங் வந்து மன்சூரிக்கான ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் அவர் ஆக்டிங் அட்டகத்தி அவரோட
கூட சேர்ந்து போராட்டம் மட்டும் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுல்ல. இந்த கருப்பு பல்சர் பைக்